இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாடல் தாத்தா திரைப்படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். நானா குடிகாரன் என்ன விடுடா நான் போறேன். நம்ம சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம். பாடல் தாத்தா திரைப்படம் அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாடல் தாத்தா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கம்மாயை காட்டுறாங்க, அதாவது ஏரி. அது சென்னையோட ஒரு பகுதியாக இருக்குது, ஒரு அழகான ஏரியா வந்து காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை வந்து எப்பயுமே பரபரப்பாக இருக்கிற இடத்துல சென்னை வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது திடீர்னு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சென்னையை பரபரப்பாக ஓடிக்கிற இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா மதுபானத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து எனி டைமு போதையிலே இருப்பார். அதை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாயகன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட தொழிலாளியாக இருக்கார். அவர் வேலைக்கே போகாமல் எனி டைம் பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கார், போதையிலே இருக்கார். அந்த போதையிலே இருக்கிறதுனால அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா அவர் மனைவி அன்பாலையும் சொல்லி பார்த்துட்டாங்க, அடிச்சும் பார்த்துட்டாங்க, இவர் திருந்த போகிறதில்ல அப்படின்னு ஒரு மது ஒழிப்பு மறுவாழ்வு மையத்தை வந்து நாடி போகிறாங்க. அதாவது தங்களோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா இவன் வந்து திருப்பி திருந்தவே முடியாது, நம்மளை அன்பாவும் சொல்லி பார்த்தாச்சு, நம்ம அடிச்சும் பார்த்தாச்சு, இவன் திருந்த மாட்டான், இவனை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்தில் வந்து சேர்த்து விட வேண்டியதான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மறுவாழ்வு மையத்தில் வந்து சேர்த்தா பிறகு அவர் வந்து திருந்துறாரா இல்லை அப்படியே தான் இருக்கிறாரா அப்படிங்கிறதான் இந்த கடத்தோட மைய கருத்தை வந்து வச்சுருக்காங்க. நீ இன்னொரு குச்சை சனியும் பிடிச்ச தலையை சோயிட்டி கடைசிட்டு குழந்தைங்களை கொண்டு போய் நேர்ப்பேன். இந்த படத்தோட ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நடிகை பார்த்தீங்கன்னா சஞ்சனா நடராஜன். அவங்க வந்து மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. சஞ்சனா நடராஜனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுவும் போக இந்த படத்தில் வந்து பாடல் ராதா என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நண்பரோட சேர்ந்துக்கிட்டு எனி டைம் குடிச்சிட்டே இருக்காரு. பாடல் ராதா நாயகன் புருஷோத்தமன் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதாவது குடிபோதையில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான், குடிபோதையில் இருப்பவன் எப்படி தன்னுடைய சொந்தங்களை இழக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறான் அப்படிங்கிறத அந்த படத்தை வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவும் போக அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது, படம் வந்து ஒரு குறிப்பிட்ட லேக்கிங் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மறுவாழ்வு மையத்துக்கு இவங்க சேர்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரன் எப்போதுமே ஒரு காமெடி இல்லாமல் இருக்காது. அந்த நகைச்சுவை வந்து யார் கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம மாறன் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு கட்டிங் போட்டு தெளிவாக யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். மாறன் வந்து சும்மாவே காமெடி நல்லா காட்டுவார். அந்த டைமில் அவர் வந்து அந்த மறுவாழ்வு மையத்தில் அவர் இருக்கார். அவர் கூட சேர்ந்து இவர் வந்து மாறன் வந்து நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாமல் மிகவும் அற்புதமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தியாக கொடுக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படம் வந்து லேக் ஆகுது, அது வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்காமல் இருக்குது. மற்றபடி இந்த படம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கதையை வந்து அழுத்தமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மனைவிமார்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குடிபோதையில் இருக்கும் கணவனை வைத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த கடத்தை வந்து எடுத்திருக்காங்க. என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க, இத்தோட குடிய விடலான்னா? இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிபோதையில் இருக்கும் மனுஷனை எப்படி திருத்தி கொண்டு வருது, அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி சீரழிக்குது, அவன் எப்படி அந்த குடிபோதையில் இருந்துக்கிட்டு அவனோட வாழ்க்கை வந்து எப்படி கொண்டு போகிறான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்பம், வாழ்க்கை, அவங்க உறவு அனைத்தையுமே வந்து விட்டுறான். அவன் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் எல்லாருமே அவனை வந்து திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு. எல்லாருமே சொந்தங்களுக்குள்ளே சண்டை போட்டுறான். நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், போய் சண்டை போட்டுறாப்புல. அப்படிங்கும்போது உறவும் வந்து அப்படி கட்டாயிடுது. அதே மாதிரி பொண்டாட்டி எவ்வளவோ போராடி பார்க்குறா, இவனை திருத்தவே முடியல, இவனை எப்படி தான் திருத்துறது அப்படின்னு டெய்லி போராடிக்கிட்டே இருக்கா. இவன் புருஷோத்தமன் வந்து அதாவது படத்தோட நாயகன் பாடல் ராதா வந்து குடிக்கு வந்து எவ்வளோ அடிக்ட்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சா கூட போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள மதுபானத்தையே திருடி குடிக்கிற அளவுக்கு மோசமான குடியாரனா வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. நிறைய குடிக்கிற சார், குச்சியா குடும்பம் ஆசைப்பா. அதாவது கண்ணு செவந்து ஒரு கூனி கொறுக்கி குடியாரன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கதையில் வந்து அற்புதமாக நடிச்சிருக்காரு. குடியாரனுக்கு என்னென்ன நடக்குது, குடியாரன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அவர் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக வந்து எடுத்திருக்காரு. அவர் டைரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா தினகரன் சிவலிங்கம். இவர் வந்து அறிமுக இயக்குனர் தான். இவர் வந்து பா ரஞ்சித் அவர்களின் தயாரிப்பில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா குடியாரன்
அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையக்கருத்தாக வச்சுருக்காங்க. சஞ்சனா நடராஜன் வந்து இந்த படத்தை மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராகவே திகழ்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது தமிழ் சினிமாவில் என்னென்னமோ நடிகர்கள் வந்து சரியில்லாமல் இருக்காங்க. என்ன ஒரு நடிகை, எந்த நடிகையுமே சரியில்லை. அதாவது தமிழ் சினிமா வந்து நடிகைகளை தேடிக்கிற டைமில் இந்த சஞ்சனா நடராஜன் வந்து வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வருது. சஞ்சனா நடராஜன் அவங்க கொடுக்க வேண்டிய ரோல்ஸை கரெக்டாக வந்து முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் வந்து மிகவும் அற்புதமாக வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஞ்சனா நடராஜனை தொடர்ந்து நம்ம ஜமா படத்தில் நடிச்சிருந்த இயக்குனருமான பாரி இளவழகன் அவர் வந்து உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காரு. அதுபோக ஜான் விஜய் வந்து அவருடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவருடைய வடிவமைப்பாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக வந்து நடிச்சிருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான குடிமகனுக்கான படம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷனை எப்படி கெடுக்குது, எப்படி அந்த குடியிலேருந்து போராடுது அப்படின்னு நிறைய குடும்பங்கள் வந்து இருக்கும். அந்த குடும்பங்கள் வந்து இந்த படத்தை வந்து குடும்பம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக வந்து இயக்கியிருக்காரு. நடித்தவங்களும் மிக அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து எல்லோரும் கண்டுக்கிறீங்க, ஒரு தடவை நம்ம பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம்.